நீங்கள் கிரேவி பண்ணுறோம் அப்படிங்கிறத விட மைக்ரோ ஓவனில் நீங்கள் வந்து நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டன்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப மட்டன்லாம் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து மட்டன் வேக வச்சிடலாம். அதுக்கடுத்து இதில் வந்து என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப, இப்போ ஹை அப்படிங்கிறப்ப மட்டன் வேக வச்சுக்கலாம். எல்லா வெரைட்டி ரைஸஸும் இதில் நீங்கள் வேக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஹைன்னு வர்றப்ப என்னென்னா ஃபிஷ்ஷு, சிக்கனு, நண்டு, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து வேக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹையில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மீடியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரீஹீட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் வந்து எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஃபுட்டை வந்து நான் ரீஹீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மீடியத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 நிமிஷம் செலக்ட் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு வந்து ரீஹீட் ஆகிரும். அதுக்கடுத்து லோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், இப்போ சில ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சட்னி வச்சுருப்போம்,